இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்குரிய தோழராகிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சொர்க்கத்திற்கான நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரே ஹதீஸில் 10 நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். அல்லாஹுடைய மார்க்கத்தை முதலாவதாக ஏற்ற 8 நபித்தோழர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்ற 5 நபித்தோழர்களில் சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட 5 நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணமாகக்கூடிய தருவாயில் எனக்கு பிறகு 6 நபர்களை ஹலீஃபாவாக 6 நபர்களிடமிருந்து ஒரு நபரை ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மீது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருந்திய நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்று கூறிய அந்த ஷூராவுடைய 6 நபர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். இன்னஹு பத்ரி, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர். பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் என்ன கூறினான்? யஅமலு மா ஷிஅ்தும் இன்னி கத் கஃபர்து லக்கும், நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை மன்னித்து விட்டான். அந்த சிறப்பை பெற்ற நபித்தோழர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பையத் ரிதுவான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பழிதீர்ப்பதற்காக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய ஒப்பந்தத்தில் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்தில் பொருந்திக் கொண்டானோ அவர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய முஜாஹித், அல்லாஹ்வுடைய பாதைக்காக போர்க்களத்தில் போராடக்கூடிய போர் வீரர். குறிப்பாக அம்பெய்தக்கூடிய, குறிபார்த்து அம்பெய்தக்கூடிய கலையை கற்றுத் தேர்ந்த நபர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுக்கு முன்னாலும் 2 ஹிஜ்ரத்தை மேற்கொண்டவர்கள், 2 கிப்லாவை நோக்கி தொழுதவர்கள். காதிசியா இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்த கிஸ்ரா கோட்டையுடைய போர்க்களத்தில் மிகச்சிறந்த வீரராக திகழ்ந்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்திற்குரிய குடும்பத்தார். அவர்களுடைய தாய் வழியில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரசூலுல்லாஹுடைய மாமா, அல்லாஹுடைய தூதரை விட வயது குறைவாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய தாய் வழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ பக்ரின் ஃபில் ஜன்னah வ உமரு ஃபில் ஜன்னah வ உஸ்மானு ஃபில் ஜன்னah வ அலியுன் ஃபில் ஜன்னah வ தல்ஹத்து ஃபில் ஜன்னah வ ஸுபைர் ஃபில் ஜன்னah வ அப்துர்ரஹ்மான் ஃபில் ஜன்னah வ சஅதுன் ஃபில் ஜன்னah. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்தியை இந்த ஹதீஸில் சொன்னார்கள். சஅத் என்று பெயர் வரும்போது பல நபித்தோழர்களுடைய பெயர் அதில் இடம்பெறும். பல நபித்தோழர்கள் இந்த பெயரில் உண்டு. சஅத் இப்னு அபி வக்காஸ், சஅத் இப்னு அம்ர், சஅத் இப்னு முஆத், இன்னும் பல சஅத் நபித்தோழர்கள் சஅத் என்ற பெயரில் வரும். அதனால் வரலாறுகளை படிக்கும் போது எந்த சஅதை பற்றி படிக்கிறோம் என்ற தெளிவை அறிந்துதான் படிக்க வேண்டும். அதை எடுத்து கூறும்போது கூட எந்த சஅதை பற்றி எடுத்து கூறுகிறோம் என்பதை பற்றி தான் தெரிந்து எடுத்து கூற வேண்டும். சஅத் என்ற பெயர் பல நபித்தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்தவர்களுக்கு உண்டு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய 17வது வயதில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆரம்ப காலத்தில் இஸ்லாமை ஏற்ற வாலிப நபித்தோழர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்ஸுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா, இது போன்ற நபித்தோழர்களில் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆரம்ப வயதில் இஸ்லாமை ஏற்றவர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாருல் அர்கம், சில ஆண்டுகளுக்கு பிறகு தாருல் அர்கம் இப்னு அபில் அர்கம், இந்த மக்காவுடைய வீதிகளில், மக்காவுடைய மலை ஓரமாக இருக்கக்கூடிய அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் மறைமுகமாக இருந்து கல்வியை படித்து வந்தார்கள். அந்த வீட்டில் நுழைவதற்கு முன்னதாகவே இஸ்லாமை ஏற்ற நபித்தோழர்களில் சஅதும் ஒருவர். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் மூன்றில் ஒருவராக இஸ்லாமை ஏற்றவன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமை அழைப்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு சஅத் நான் தான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். மூவரில் முதலாவதாக இஸ்லாமை ஏற்ற நபித்தோழர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அழைப்பால் அவர்களுடைய கரத்தால் இஸ்லாமை ஏற்ற 5 நபித்தோழர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். அவர்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு அவர்களுடைய தாய்
அவர்கள் தாயின் மீது மிகுந்த அன்பு கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள். சதா நேரமும் தாய்க்கு பணிவிடை செய்வதிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடியவர்கள் சாத். அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் தாய் கோபப்படுகிறார்கள். மகனை அழைத்து சொன்னார்கள், யா சாத், நீ முஹம்மதை ஏற்றுக்கொண்டாய், இனிமேல் நீ முஹம்மதை புறக்கணிக்காத வரை நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். எந்த நிலையில் இருக்கிறேனோ அதே நிலையிலே மரணித்து விடுவேன். தான் விருப்பத்திற்குரிய பாசத்திற்குரிய பார்த்த தாய் தான் இஸ்லாமை ஏற்ற காரணத்தால் சாப்பிடாமல் குடிக்காமல் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு நாள், 2 நாள், 3வது நாள், 3 நாளும் தாய் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. மயக்கடித்து கிடக்கக்கூடிய நிலைமை தாய்க்கு. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் தாய்க்கு அருகிலே சென்றார்கள். என் தாயே, முஹம்மது ரசூலை ஏற்றுக்கொண்டதால் உனக்கு இந்த நிலைமை என்று நீ சொல்லுகிறாய். நீ அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு 100 உயிரை கொடுத்தாலும் சரி, அந்த 100 உயிரையும் இதே வேதனையை அனுபவித்து நீ இறந்தாலும் சரி, ஒருபோதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணிக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு இருந்த உறுதி அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகுதான் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் மனிதர்களுக்கு வசியச் செய்கிறான். ஆனால் அல்லாஹ் அதற்கு பிறகு சில அறிவுரைகளை கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும்படி அவர்கள் உங்களுக்கு ஏவினால், அல்லாஹ்விற்கு இணை வைக்கும்படி ஏவினால், ஃபலா துத்திஅஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட தேவையில்லை. வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலக விஷயத்தில் மட்டும் அவர்களை நீங்கள் நெருக்கத்திற்குரியவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யாருக்கு கட்டுப்பாடு இல்லை? யாருக்கு கட்டுப்பாடு இல்லை? பெற்றவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்கிறார்கள். இந்த விஷயத்தில் தாய் தந்தை மாற்றமாக சொன்னாலும் சரி, அல்லது உலகமே மாற்றமாக சொன்னாலும் சரி, அதற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாயை எதிர்த்தார்கள். சொன்னார்கள், தாயே, நீ இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதால் சாப்பிடாமல் இருக்கிறாயா? இருந்து கொள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் நீ தண்ணீர் அருந்தாமல் இருக்கிறாயா? இருந்து கொள். உனக்கு அல்லாஹ் 100 உயிரை கொடுத்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு உயிரையும் இதே வேதனை அனுபவித்து நீ இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தீனை விட்டு வெளியேற மாட்டேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உறுதியை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையை ஏற்று அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மீண்டும் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரோடு மதீனாவை நோக்கி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பத்திற்குரிய தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை பார்த்து சொல்வார்கள், ஹாதா ஹாலி, இவர் என்னுடைய மாமா, இவரை போன்று யாருக்காவது மாமா இருந்தால் காமியுங்கள் என்று சொல்வார்கள். சகோதரியுடைய, அதாவது சொந்தத்தில் மாமா இருந்தால் காம்பியுங்கள், இவர் என்னுடைய மாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருப்பத்தோடு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்வார்கள். பனி ஜுஹ்ரா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாயார் பனி ஜுஹ்ரா கோத்திரத்தை சார்ந்தவர்கள், ஆமினா. அவர்களுடைய கோத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சதா நேரமும் பாதுகாத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு முறை இரவில் நாங்கள் தூங்கிக் கொண்டிருந்தோம். இரவில் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு உறங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று வெளியே ஆயுதங்களோடு சிலர் நடமாடக்கூடிய சப்தம் கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் ஹாதா, யார் இது? வெளியிருப்பது யார்? சொன்னார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ், நான் சஅத் இப்னு அபி வக்காஸ். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஏன் என்னை பாதுகாப்பதற்காக வந்து இருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என் உள்ளத்தின் மீது பயம் வருகிறது, எதிரிகள் உங்களை யாராவது தாக்க வந்து விடுவார்களோ என்று. அதனால் இரவுடைய நேரத்தில் உறங்காமல் உங்களை பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு நிம்மதியாக உறங்கினார்கள். மதீனாவில் இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட ஆரம்பித்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணக்கில் கொண்டு சஅத் இப்னு அபி வக்காஸ் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டின் வாசலின் காவலாளியாக பணியாற்றினார்கள். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். பத்ருடைய போர்க்களத்திற்கு முன்னால் பல படைக்குழுக்கள் அனுப்பப்பட்டது, எதிரிகளை தாக்குவதற்காக, அழிப்பதற்காக. அந்த படைக்குழுவிற்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் பத்ருடைய போர்க்களத்திற்கு முன்னதாகவே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பினார்கள். பத்ருடைய போர்க்களம் நடந்து கொண்டிருக்கும் போது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு கனிமத்தை எடுத்து வருகிறார்கள். ஒரு காஃபிரை கொலை செய்து போரில் கனிமத்தை எடுத்து வருகிறார்கள் அவரிடமிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதுவரை கனிமத்துடைய சட்டம் வரவில்லை. போர்க்களத்தில் எதிரிகளுடைய ஆயுதங்களை எடுப்பது, உடலில் உள்ள கவச ஆடைகளை எடுப்பது, அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எடுப்பதெல்லாம் கனிமத், அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது.
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இந்த ஆயுதத்தை கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எதை எங்கிருந்து எடுத்தாயோ அந்த இடத்திலே வைத்து விடு. முன்னால் உள்ள சமூகத்தை பொறுத்தவரை கனிமத் அவர்களுக்கு ஹலால் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்தை பொறுத்தவரை கனிமத்துடைய பொருட்கள் போரில் கிடைத்தால் எடுத்து வந்து ஒரு இடத்தில் வைப்பார்கள், மேலிருந்து ஒளி வரும், அது அழித்து விடும். அது முன்னால் உள்ள சமூகத்திற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திற்கு அதுவரை சட்டம் வரவில்லை. இரண்டாவது முறையும் சாத் அவர்கள் அதே ஆயுதத்தை எடுத்து வந்து காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்பட்டு சொன்னார்கள், சாதே திரும்ப எடுத்த இடத்திலே வைத்து விடு. அதற்கு பிறகு அல்லாஹ் வசனத்தை இறக்கினான் கனிமத்துடைய விஷயத்தில். உஹதுடைய போர்க்களத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்களுடைய முழு நேரத்தையும் கழித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழப்பத்திற்கு பிறகு ஒரு மலையின் ஓரமாக ஒதுங்குகிறார்கள். அதில் 7 அன்சாரி தோழர்கள், 2 முஹாஜிர் தோழர்கள். 2 முஹாஜிர் யார்? சஅத் இப்னு அபி வக்காஸ், தல்ஹா இப்னு உபைதுல்லா. இந்த இருவரும் தான் அல்லாஹ்வுடைய தூதரை முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த நபி தோழர்களில் பாதுகாத்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த 7 நபி தோழர்களும் ஷஹீதாகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவர்கள் சஅதும் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களும் தான். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அம்பை குறிபார்த்து எய்து எதிரிகளை தாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அம்பு காலியாகி விடுகிறது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்மியா சஅத், அம்பை கொடுத்து இதை கொண்டு எரி சஅதே, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் வேறு யாருக்கும் சொன்னார்கள்? அஸ்ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்போது சொன்னார்கள்? சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஏதாவது உங்களுக்கு பரிசு சார். எப்போ சொன்னாங்க? நேத்து தான் சொல்லிருக்கேன். நான் கம்பு எடுக்க வேண்டியதா இருக்கும், பாத்துங்க. என்ன செய்தி? என்ன மதீனா செய்தி? என்ன செய்தி? பனு குறைதாவுடைய கோத்திரத்தார்களை பற்றிய செய்தியை மதீனாவில் வாழக்கூடிய யூதர்களுடைய குழுவாகிய பனு குறைதா அந்த கூட்டத்துடைய செய்தியை எடுத்து வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் தாயும் தந்தையும் ஜுபைரே உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. இதே வார்த்தை யாருக்கும் சொன்னார்கள்? ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இர்மி சஅத் ஃபிதாக அபி வ உம்மி, சஅதே இதை கொண்டு எரி, என் தாயும் தந்தையும் உனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் விதா கடைசி ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் நோய்வாய்ப்படுகிறார்கள். மக்காவில் அதிகமாக நோய்வாய்ப்படுகிறார்கள். அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், இந்த நோய் எனக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், யா நபி அல்லாஹ், எனக்கு செல்வம் இருக்கிறது, எனக்கு செல்வம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, நான் என் செல்வத்தை முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழித்து விடுகிறேன், எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅதே அதற்கு அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள். யா ரசூலுல்லாஹ், அப்படி என்றால் என் செல்வத்தில் பாதி அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுத்து விடுகிறேன், பாதி என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேவையில்லை சஅதே. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மேலும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என் செல்வத்தில் 3இல் ஒரு பகுதியாவது அல்லாஹ்வுடைய பாதைக்காக கொடுக்கிறேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுவும் அதிகம்தான் சஅதே என்று. உன் பிள்ளைகளை பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக ஆக்கி மரணித்து விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அறிவுரை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அவர்களுக்காக அந்த நேரத்தில் அவர்களுடைய உடம்பில் கை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள், அவர்களுடைய வாழ்நாளுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய படைகளுக்கு தலைவராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பப்பட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் 2 நபித்தோழர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கைப்பற்றியவர்கள். யாரெல்லாம்? உமரதே ஹலீஃபா படை வீரர்களில் காலித் இப்னு வலீத், இன்னொன்று சஅத் இப்னு அபி வக்காஸ். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் வெற்றி கொண்ட இடங்கள் அதிகம்தான். ஆனால் பரப்பளவு அளவிற்கு பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களை கைப்பற்றியது யார்தான்? சஅத் இப்னு அபி வக்காஸ். குறிப்பாக காதிசியா போர், கிஸ்ரா, ருஸ்தும் போன்ற பெரிய அரசர்களுக்கு எதிராக நடந்த போரில் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ள படைகளை கொண்டு மிகப்பெரிய லட்சக்கணக்கான எதிரிகளுடைய படையை வெற்றி கொண்டார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கிஸ்ராவுடைய கோட்டைகள் எல்லாம் காதிசியாவுடைய போருக்கு பிறகு கைப்பற்றப்பட்டது. முஸ்லிம்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யத்திற்குள்
நுழைந்தார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சஅத் அவர்களை படைக்கு ஈராக்குடைய அந்த குழுவிற்கு படை தளபதியாக அனுப்பும்போது சொன்னார்கள், யா சஅத், நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய மாமாவாக கருதப்படுகிறாய். நசபை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது. எதை கொண்டு? பரம்பரையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் எந்த கண்ணியமும் கிடையாது. கட்டுப்படாதவரை, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவனாக உன்னை ஆக்காதவரை பரம்பரையை கொண்டு எந்த கண்ணியம் அல்லாஹ்விடத்திலே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்மை விட்டு பிரிவதற்கு முன்னால் எதை கட்டளையிட்டார்கள் என்பதை பார்த்துக்கொள் சஅதே, அதில் உறுதியாக இரு என்று கூறி சொன்னார்கள். என்ன நடக்கிறது, என்ன எங்கே இறங்குகிறாய், யாரோடு செல்கிறாய், யாரை எதிர்க்கிறாய் என்ற எல்லா விவரத்தை பற்றியும் எனக்கு கடிதம் எழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலீஃபாவாகிய உமர் அவர்கள் சஅத் அவர்களுக்கு அறிவுரை கூறினார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாவுடைய பிரதேசத்திற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாலியாக, அதை நிர்வகிக்கக்கூடியவராக பொறுப்பேற்று அனுப்பினார்கள். கூஃபாவுடைய மக்களை பொறுத்தவரை உமர் அவர்களுடைய காலத்தில் அதிலும் சரி அதற்கு பின்னாலும் சரி பாவிகள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய இடமாக மாறிவிடுகிறது. அங்கிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அடையாளங்கள் உண்டு. ஷைத்தான் அங்கிருந்தான் ஃபித்னாக்களை கிளப்புவான். கூஃபாவுடைய பிரதேசம், அந்த கூஃபாவுடைய பிரதேசத்துடைய வாலியாக நிர்ணயிக்கிறார்கள். நிறைய பிரச்சனைகள் அதற்கு பிறகு சஅத் அவர்களுக்கும் அந்த கூஃபாவாசிகளுக்கும் வருகிறது. உமர் அவர்கள் அழைத்து விசாரிக்கிறார்கள். அதற்கு பிறகு சொல்லிவிடுகிறார்கள், இனிமேல் நான் கூஃபாவிற்கு பொறுப்பேற்க மாட்டேன் என்று கூறி மதீனாவிலேயே சஅத் இப்னு அபி வக்காஸ் தங்கள் இறுதி காலத்தில் தங்கி விடுகிறார்கள். பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா அவர்களுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர், இது போன்ற நபித்தோழர்களுக்கிடையே சில மனமுறிவுகள் வரும்போது கூட சஅத் அவர்கள் அதில் எதிலும் பங்கு கொள்ளவில்லை. எல்லா ஃபித்னாக்களை விட்டும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒதுங்கி மதீனாவிலும் அதிலிருந்து கொஞ்சம் தொலைவிலும் வசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பை பொறுத்தவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், சஅத் எதை கேட்டாலும் அங்கீகரித்துக் கொள் என்று. சஅத் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி இருந்தது. அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அது அங்கீகரிக்கப்படும். அவர்கள் யாரை குறிபார்த்து எய்தாலும் அந்த அம்பு அவர்களை தாக்கும். இரண்டு துஆவும் அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்கப்பட்டது. அதனால் சஅத் அவர்களுடைய பிரார்த்தனையை எதிரிகள் பயப்படுவார்கள். ஒரு முறை மதீனாவுடைய விஷயத்தில் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து தல்ஹா அவர்களையும் ஜுபைர் அவர்களையும் சபிக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் அவர்களையும் தல்ஹா ஜுபைரையும் சபிக்கிறார்கள். சஅத் அவர்கள் சொன்னார்கள், நபித்தோழர்களை சபிக்காதே, அல்லாஹ்விடத்தில் பொருந்திக் கொள்ளப்பட்டவர்கள் அவர்களை பற்றி தவறாக பேசாதே என்று. அவர் சொன்னார், நான் பேசுவேன், என்ன செய்வீர்கள்? சஅத் அவர்கள் சொன்னார்கள், உனக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன். அவர் சொன்னார், நீங்கள் என்ன ரசூலா, நீங்கள் கேட்டால் அல்லாஹ் அங்கீகரிப்பதற்கு என்று பேச ஆரம்பித்தார். சஅத் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், நபித்தோழர்களை குறித்து இவன் இப்படி பிரார்த்தனை செய்கிறான், சபிக்கிறான், இவனுடைய மரணத்தை பிறருக்கு அத்தாட்சியாக ஆக்கிவிடு என்று சொன்னார்கள். சிறிது நேரத்திலேயே ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடி வருகிறது. மக்கள் மத்தியில் அவன் இருக்கக்கூடிய நிலையில் அவனை சாய்த்து கொலை செய்து விடுகிறது. சஅத் ரலியல்லாஹு இன்னொரு முறை கூஃபாவிலே இந்த பிரச்சனைகள் வரும்போது கூஃபாவிலே விசாரிப்பதற்காக உமர் அவர்கள் சில மக்களை அனுப்புகிறார்கள், சஅத் அவர்களுடைய ஆட்சியை பற்றி விசாரிப்பதற்காக. அதில் ஒருவர் சஅத் அவர்களை பற்றி தவறாக கூறிக்கொண்டே வருகிறார். முனாஃபிக் தவறாக கூறிக்கொண்டே வருகிறார். சஅத் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர் பொய்யராக இருந்தால், இவர் சொல்வதில் இவர் பொய்யராக இருந்தால் இவருடைய பார்வை அழித்து விடு, மிக நீண்ட ஆயுள் வாழும் அளவிற்கு இவரை வாழ வைத்து விடு. பார்வை இல்லாமல் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னை அறியாமலேயே நீண்ட நாட்கள் வாழும்படி ஆக்கிவிடு என்று துஆ செய்தார்கள். அது போலவே அவருடைய பார்வை எல்லாம் மங்கி அவருடைய இமை மூடும் அளவிற்கு அவருக்கு வயதாகி தெருக்களில் உலா வந்தார். அவர் கூறுவார், ஏன் இப்படி உன்னுடைய நிலைமை ஆனதென்றால் சஅதுடைய பிரார்த்தனை என்று சொல்லுவார் அந்த முனாஃபிக். அதுபோல் சஅத் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஒரு சக்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் மூலமாக நல்லவர்களுடைய பிரார்த்தனைக்கு எப்போதுமே மதிப்புண்டு அல்லாஹ்விடத்தில். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். என்னுடைய நேசரை யார் நோவினை செய்கிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் யாரோ அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். முஃமின்களுடைய உள்ளத்தை நோவினை செய்தால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக போர் செய்வான். அல்லாஹ் அவர்களை எதிர்ப்பான். அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் அங்கீகரிப்பான். நல்லவர்களுடைய பிரார்த்தனையை நாம் பயந்து கொள்ள வேண்டும். நல்லவர்களுக்கு நோவினை கொடுக்கும் போதோ சிரமம் கொடுக்கும் போதோ அவர்களிடத்திலே பேசும் போதோ கண்ணியத்தோடும் பண்போடும் பரிவோடும் பேச வேண்டும்.
எமக்கு இருக்கக்கூடிய குணத்தோடு அவர்களிடத்திலே அணுகினால் அவர்கள் எமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்துவிட்டால் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க வேண்டும். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய கடைசி காலத்தில் மரணமானார்கள். முஹாஜிர் தோழர்களில் இறுதியாக மரணமானவர் சஅத் இப்னு அபி வக்காஸ். கடைசியாக முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்து வந்த தோழர்களில் மரணமானவர்களில் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். இந்த 10 நபி தோழர்களில் கடைசியாக மரணமானவரும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹிஜ்ரி 55வது ஆண்டில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மரணமாகிறார்கள். மரணமாகக்கூடிய தருவாயில் சஅத் அவர்கள் தன்னுடைய மகனுடைய மடியில் படுத்திருக்கிறார்கள். அப்போது அழுகிறார்கள். அவருடைய மகன் அழுகிறார். அப்போது கேட்டார்கள், சஅத், ஏன் தந்தையை குறித்து அழுகிறாய் மகனே? மாயுபுகீக யா புனைய, என் மகனே ஏன் அழுகிறாய்? அல்லாஹ் ஒருபோதும் உன் தந்தையை வேதனை செய்ய மாட்டான். ஏன்? உன் தந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் சொர்க்கவாதி என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதனால் ஒருபோதும் என்னை வேதனை செய்ய மாட்டான், நீ அதை குறித்து கவலைப்படாதே, நான் சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னொரு ஆதரவு பாருங்கள், மரணமாகக்கூடிய தருவாயில் சொன்னார்கள், என் மகனே, எனக்கு உன்னிடத்திலிருந்து உதவி தேவைப்படுகிறது. நான் என்னுடைய பொருட்கள் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ஆடையை வைத்திருக்கிறேன். அந்த ஆடை எடுத்து வா. அந்த ஆடை பத்ருடைய போர்க்களத்தில் நான் கலந்து கொள்ளும் போது அணிந்த ஆடை. என் ரப்பை நாளை மறுமையில் நான் சந்திக்கும் போது நான் இந்த ஆடையோடு சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மரணத்திற்கு பிறகு கபரில் சந்திக்கும் போது இந்த ஆடையோடு என் ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதே ஆடையிலே கஃபன் செய்யப்பட்டார்கள். அவர்கள் அந்த அதே ஆடையிலேயே மரணித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர் அந்த ஆடையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். எந்த அமலோடு அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம்? எந்த செயல்களோடு அல்லாஹ்வை நாம் சந்திக்க போகிறோம்? இப்போது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமல்களோடு, இந்த பாவங்களோடு, இந்த குற்றங்களோடு, இந்த ஏற்றுடைய அமல்களோடு நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்கள் நிற்கும் போது, நபித்தோழர்களுடைய வரிசையில் தியாகம் செய்த நபித்தோழர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுடைய தியாகங்களும் நிற்கும் போது, இந்த வெறுமனே தொழுகை, நோன்பு, ஜக்காத் அல்லது சில சதக்காக்கள் அல்லது ஏதோ சில நன்மைகள், இந்த அமலோடு நாளை மறுமையில் என் ரப்பை நாம் சந்திக்க போகிறோம். எந்த அமலோடு என் ரப்பை நாம் சந்திக்க போகிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளிடமிருந்து படிப்பினை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். இன்ஷா